இப்ப கூவத்தூர்ல லாட்ஜ்ல அவங்க கட்சிக்காரங்க எல்லாரும் தன்னிச்சையாக அங்க இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இது ஏன் நம்ம ஒத்துக்க கூடாது? நாடு கொந்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது பலவேறு விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் போது எங்க எம்எல்ஏக்கள் எல்லாம் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு நல்ல ஆட்டுக்கோழி நல்ல பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு உல்லாசமாக அங்க சுயமாக இருந்தார்கள் சொல்றாரு. இதே நீங்க மறுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அவங்க சுயமா அங்க உல்லாசமா இருந்தாங்க. அசிங்கமா இருக்குமா? அப்ப சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சும்மா அவங்க மக்கள் பிரச்சனையை பற்றி அவங்களுக்கு அக்கறை இருந்ததா இல்லையோ என்னமோ தெரியாது. அவங்க தான் சொல்றாங்க, நீங்க தான் சொல்றீங்க அவங்க சுயமா இருந்தாங்கன்னு. சுயமாக இருந்தார்கள் என்றால் நான் நீச்சல் குளத்துல குளிச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற கடல்லையும் போய் விழுந்துகிட்டு நான் எல்லா பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு மக்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் நான் சுகித்துக் கொண்டு இருந்தேன். என்ன பக்கத்துல லேடிஸ் வாய்ஸ் கேக்குது சார்? அந்த ரிசெப்ஷன் சக்க தானே அது. எது ரிசெப்ஷனிஸ்டா? டேய் என் வைஃப்டா. வைஃபா? ஏதோ வர்க் நீங்க இத வர்க்கா? சந்தோஷமா இருக்க முடியுது. எங்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் எல்லாம் எதையோ நினைத்து கொந்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் உல்லாசம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொல்கிறார். வாழ வேண்டிய வயசுல நான் சாவ போறேன். சாவ வேண்டிய வயசுல நீங்களா சந்தோஷமா இருக்கீங்க. அதை நினைச்சுதான் ஏத்துக்கிறோம். நாங்க உல்லாசம் செய்ய சொல்லல ஐயா. நான் சொல்றது கேளுங்க. கற்பனை சொன்னதுக்கு அப்புறம் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் சொன்னதை ஒருத்தர் சொன்னாரு. அதாவது ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் வந்திருந்தவங்க, டெல்லியில இருந்து வந்திருந்தவங்க என்ன இப்படி பேசுறாங்களே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு. சாப்பிட்டு மட்டே ஆயிட்டோம் அப்படின்னாரு. அவர் சொன்னது தன்னிச்சையாக போனாங்கல்ல. ரிசார்ட்டுக்கு போறீங்கன்னா எதுக்கு இங்க போவீங்க? அரசியல் பத்தி பேசுறதுக்கு போவீங்க? உல்லாசம் பண்ணுவதற்கு போயிருக்கிறான். என்ன லாஜிக்டாது? உனக்கா என் சந்தோஷத்தை நான் எதுக்கு தள்ளி போடணும்? தம்பி நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு நீ ஆளுற? நீ மனசு வச்சீங்கன்னா நீயும் என்ன மாதிரி சந்தோஷமா இருக்கலாம்டா. அது எப்படி சார் உங்க ஒய்ஃப் நான் சந்தோஷமா இருக்க முடியும்? அதெல்லாம் தப்பு சார். அப்படி சார் கட் பண்றான் வைக்கிறேன்டா. ஏடா படக்கு படக்குன்னு மரியாதையை கம்மி பண்ற. பின்னா அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உன் ஒய்ஃப் கூட இருக்கிறதா நீ சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கல. ஆனா ஒண்ணு சொல்றேன்டா, நீ ஒய்ஃப் கூட சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் ஏன் ஞாபகம் தானே வரும். வேடா என் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கிற பொழுதெல்லாம் இவன் ஞாபகம் வருமா? என்னங்க போடி உங்க அம்மாவோட போயிட்டு அடுத்த மாசம் வாடி. எவ்வளவு எனர்ஜியா இருந்தேன், இப்படி டல்லடிக்க விட்டாங்க. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். செய்யட செய்யட செய்யடா நீ செய்யட செய்யட செய்யடா.